MBBS இடஒதுக்கீட்டு ஊழலில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் MP ரஷீத் மசூதுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா காங்கிரஸ் MP ரஷீத் மசூத் கடந்த 1990-91 ஆண்டில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். அப்போது மத்திய அரசு ஒதுக்கீட்டுக்கான MBBS இடங்களை தகுதியற்ற மாணவர்களுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இது குறித்து CBI விசாரித்தது. டெல்லியில் உள்ள திஸ் ஹசாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள CBI நீதிமன்றத்தில் நடந்து வந்த இவ்வழக்கில் ஊழல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் ரஷீத் மசூதை குற்றவாளி என்று நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. ரஷீத் மசூதின் தண்டனை காலத்தை இறுதி செய்வதற்கான வாதம் நீதிமன்றத்தில் செவ்வாயன்று நடந்தது. அப்போது ரஷீத் மசூதின் சிறப்பு வக்கீல் MP-யின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு தண்டனையில் கருணை காட்ட வேண்டுமென கோரினார். சட்டத்தை உருவாக்கும் ரஷீத் மசூத் சட்டத்தை உடைத்து விட்டதாக வாதிட்ட CBI தரப்பு வக்கீல், எனவே உச்சபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்க வேண்டும் என கோரினார். இரு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி பிற்பகல் 2:30 மணிக்கு தண்டனை விவரத்தை அறிவித்தார். ரஷீத்துக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். குற்ற வழக்குகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெறும் MP MLA-க்களின் பதவி உடனடியாக பறிபோகும் என்று கடந்த ஜூலை மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி ரஷீத் மசூத் MP பதவியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பதவியை பறிகொடுக்கும் முதல் மக்கள் பிரதிநிதி என்ற பெயரை ரஷீத் மசூத் பெறுவார். பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் லோக்சபா MP-யுமான லாலு பிரசாத் யாதவ் மீதான மாட்டு தீவன ஊழல் வழக்கில் அக்டோபர் 3ஆம் தேதி ஜார்க்கண்ட் நீதிமன்றம் தண்டனை விவரத்தை அறிவிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.